கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் 126 அடி உயர கம்பத்தில் அதிமுக கொடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த கூட்டத்தை பார்த்தால் இது பொதுக்கூட்டம் அல்ல, அதிமுகவின் மாநாடு போல் உள்ளது. அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதிமுக இதோடு முடிந்துவிட்டது என பகல் கனவு காண்கிறார் முதல்வர் ஸ்டாலின். 2026 தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் கூட்டணி என்பதை பொறுக்க முடியவில்லை. முதல்வர் ஸ்டாலினுக்கு, நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன கவலை? ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. வாக்குகள் சிதறாமல் இருக்க திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றவே கூட்டணி வைத்துள்ளோம். எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. கல்வி கடன் ரத்து, முதியோர் ஊக்கத்தொகை, சிலிண்டருக்கு மானியம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆனது? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மின்கட்டணம், குடிநீர் வரி, அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி என அனைத்தும் உயர்ந்துவிட்டது. இளைஞர்கள் அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.